ஆகஸ்ட் 11, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 324இல் எழுத்தாளர் ஜா. ராஜகோபாலனின் தெய்வநல்லூர் கதைகள் அத்தியாயம் 19. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மேல்நிலைப் பள்ளியின் அமைப்பில் இருந்த வேறுபாடுகள் எங்களுக்கு அப்போது புரியவில்லை. விவரம் அறிந்த பிறகு புரிந்ததிலிருந்து வருத்தமாக இருக்கிறது. நேரு பள்ளியில் இல்லாத ஒன்று மேல்நிலைப் பள்ளியில் இருந்த ஒன்று ஆசிரியர் சங்கம். ஒன்றல்ல, 3 ஆசிரியர் சங்கங்கள் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டன. MAN எனப்படும் ஆவுடை நாயகம் சார் பொறுப்பில் இயங்கிய சங்கம் பள்ளிக்கு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை கொண்டு இயங்கி வந்தது. SPB சார் என அழைக்கப்பட்ட பூசைப்பாண்டி சார் பொறுப்பில் இயங்கி வந்த சங்கம் பள்ளிக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேல்நிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை கொண்டு இயங்கி வந்தது. TC சார் என அழைக்கப்பட்ட தங்கச்சாமி சார் பொறுப்பில் இயங்கி வந்த சங்கம் பள்ளிக்கு தியாகி கக்கன் மேல்நிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை கொண்டு இயங்கி வந்தது. இருப்பதிலேயே பலவீனமான சங்கமாக இருந்த கக்கன் பெயர் விருப்ப சங்கத்தில்தான் மீசை சார், ஜெயராஜ் சார், மாரியம்மாள் டீச்சர் போன்ற சிலர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். 3 சங்க ஆட்களும் மாணவர்கள் முன்னிலையிலேயே கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது அல்ல என்பது மேல்நிலைப் பள்ளியின் நடைமுறையாக இருந்து வந்தது. அதிலும் கக்கன் சங்கம் தலையாற்றல், வேறு திக்கை பார்த்து கொண்டு மெல்லிய குரலில் ஓரிரு வரிகளில் பதில் சொல்லுதல், வற்புறுத்தப்படும் தருணங்களில் மாவட்ட தலைமையிடம் கேட்டுச் சொல்வதாக தவணை பெறல், ஆண்டுதோறும் ஜூன் மாத முதல் வாரத்தில் ஒரு சடங்கு போல நடைபெறும் வேலை நிறுத்த போராட்டத்தின் ஆசிரியர் சம்பள உயர்வு, மாணவர் நலன் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போது கடைசி வரிசையில் நின்று கோஷம் போடுதல் ஆகியவற்றை செய்து வந்தது. MAN சார் சங்கமும் SPB சார் சங்கமும் போராட்ட பதாகைகளில் இருக்கும் பெயர்களை தவிர்த்த வேறெந்த வேறுபாடுகளும் இல்லாத வண்ணம் ஒற்றுமையுடன் இணைந்து செயலாற்றி வந்தன. ஒவ்வொரு ஆண்டும் வகுப்புகளுக்கான மாணவர் பிரிவு ஒதுக்கீடு, வகுப்பாசிரியர் நியமனம் என்பன அந்த நேரத்தில் பதவியில் இருக்கும் தலைமை ஆசிரியரின் குரல் வலு, இருதய துடிப்பு, இரத்த அழுத்தம், அழுத்தத்தை தாங்கும் மனவலு ஆகியவற்றுக்கான உச்சபட்ச சோதனையாக அமைந்து வந்தன. வகுப்பாசிரியர் நியமனங்கள் முடிந்ததும் தலைமை ஆசிரியருக்கு மருத்துவ வசதியோடு கூடிய விடுமுறையும் 15 நாட்கள் மறைவாசஸ்தலத்தில் தங்கும் வசதியும் அரசால் செய்து தரப்பட வேண்டும் என்று 1970களில் தலைமை ஆசிரியராக இருந்த சேர்மக்கனி அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அவ்வப்போதைய தலைமை ஆசிரியர்களால் கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டது. ஆண்டு ஆய்வுக்கு வரும் கல்வித்துறை அதிகாரிகளே தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் இந்த கோரிக்கை இல்லாத தெய்வநல்லூர் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு அறிக்கையின் நம்பகத்தன்மையை ஐயப்பட்டு குறிப்பு எழுதியிருப்பதாக ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட ஆவண காப்பக ஆய்வு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வகுப்புகளுக்குள் 3 குழுக்கள் இயங்கி வந்தது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி ஆண்டின் துவக்கத்தில் மாணவர் சேர்க்கை முடிவடைந்ததும் அங்கீகரிக்கப்பட்ட சேர்க்கை பட்டியல் தயாராகி தலைமை ஆசிரியர் மேசைக்கு செல்லும். புதிய மாணவர் சேர்க்கை மட்டுமன்றி ஒரு வகுப்பின் அனைத்து பிரிவு மாணவர் பட்டியலும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு ஆண்டு வேறு வேறு பிரிவுகளில் மாணவர்கள் பிரிக்கப்படுவார்கள். இதே புதிய சேர்க்கை பட்டியல் அங்கீகரிக்கப்படாத வேறொரு தரவரிசையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு MAN சார், SPB சார் பார்வைக்கு அனைவரும் அறிந்த ரகசியமாய் அனுப்பப்படும். சேர்க்கை விண்ணப்பத்தில் கீழ்கண்டவற்றுள் மாணவர் எப்பிரிவை சேர்ந்தவர் என குறிப்பிடுக என்ற கேள்விக்கு அளிக்கப்படும் விடையின் அடிப்படையில் தயாரிக்கப்படுவதே அங்கீகரிக்கப்படாத பட்டியல் என அறிக. பழைய மாணவர்களுக்கான புதிய பிரிவு மாற்றமும் இதே தரவரிசையின் கீழ் ஆலோசிக்கப்படும் என்பதை உய்த்துணர்ந்தோர் இத்தொடரின் ஆகச் சிறந்த வாசகர்கள் எனவும் அறிக. மேஜைக்கு மேலுள்ள பட்டியல், மேஜைக்கு கீழுள்ள பட்டியல் ஆகிய இரண்டும் தயாரானதும் 2வது பட்டியல் தயாரித்து அனுப்பப்படும் வரையில் முதல் பட்டியல் தலைமை ஆசிரியர் மேஜைக்கு நகராது என்பதை உணர்ந்தோர் தமிழக சமூக அறிவியலில் நேரடியாக இளங்கலை பட்டத்திற்கு தகுதி பெறுகிறார்கள் எனவும் அறிக.
ஒவ்வொரு வகுப்பு பிரிவுகளுக்கான மாணவர் பட்டியல் தயாரிப்பு, வகுப்பாசிரியர் நியமனம் குறித்த அலுவல் ரீதியான தலைமை ஆசிரியர் கூட்டத்திற்கு முன்பே இரு சங்கங்களின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் பள்ளிக்கு எதிரில் கீற்று கொட்டகை மறைப்பால் 4 அறைகளாக தடுக்கப்பெற்று முறையே பெட்டிக்கடை, டீக்கடை, உணவு விடுதி, ஓய்வறை, ஆங்கில பதத்தில் கழிப்பறை என கொள்வது ஈராயிர குழவிகளின் அறிஞ்சொற்பொருள் அகராதியின் படியிலானது. அது இவ்விடம் 80களுக்கு பொருந்தாது. ஓய்வறை ஒரு கட்டில், 2 பெட்டி நாற்காலிகள், ஒரு முக்காலி, இவற்றால் ஆன மெய்யான ஓய்வறையே. மதிய உணவை இங்கு உண்ணும் ஆசிரியர்கள் அவ்வப்போது கண்ணயர அனுமதிக்கப்படும் இடம் என கொண்டு இயங்கும் கட்டுஞ்செவல் கருத்த பாண்டியார் கடையின் ஓய்வறையில் நடைபெறும். அங்கு வகுப்பு வாரி இடது ஒதுக்கீட்டு பட்டியலும் அதற்கேற்ற வகுப்பாசிரியர் நியமன பரிந்துரையும் தயாரிக்கப்பட்டு சங்க உறுப்பினர் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பின்பே கிடைக்கும் சங்கத்தாரின் தடையற்ற ஒப்புகை தலையசைப்பின் பேரில் அலுவலகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் தலைமை ஆசிரியர் மேஜைக்கு போகும். அதன்பின் நடைபெறும் வழமையான கூட்டத்தில் புதிதாக பட்டியலை பார்ப்பது போல வழமையாக நடிக்கும் சங்க ஆசிரியர் பொறுப்பு பெருந்தகைகள் ஓய்வறை தயாரிப்பான தத்தம் விருப்ப பட்டியலுக்கு மாறானவற்றை வெவ்வேறு காரணங்கள் கூறி ஆட்சேபிப்பது வழமையாக தொடங்கும். மிக வியப்பாக சங்கங்களில் இருந்தாலும் பிரச்சனைகளின் அடிப்படையில் தனித்தேங்கும் ஆசிரியர்களின் 4ஆம் குழு ஒன்றும் உண்டு. இதன் உறுப்பினர்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டெனினும் இதன் பன்முகத்தன்மை காரணமாக இக்குழுவினரின் செயல்பாடுகள் கவனிக்கப்பட்டன. கக்கன் பெயர் கோரிக்கை சங்கத்திற்கு இந்த 4ஆம் சங்கம் அவ்வப்போது ஆதரவளித்து வரும். இப்போதுள்ளது போல ஆண்டிறுதியில்தான் ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் என்பதெல்லாம் அன்றைக்கு நடைமுறையில் இல்லாததால் ஆண்டின் நடுப்பகுதியில் கூட மாறுதல்கள் நிகழும். ஆகவே 9ஆம் வகுப்பின் காலாண்டு தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் கணித ஆசிரியர் மாற்றலாகி சென்று புதிய ஆசிரியர் வந்து சேர்வார் என்று அறிவிக்கப்பட்டது. தெய்வநல்லூர் வரலாற்றில், குறிப்பாக பள்ளிகளின் வரலாற்றில் கேட்டோர் வாயடைத்து வியக்கும் வண்ணம் ஒரு செயல் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. ஆசிரியர்களின் ஓய்வறை பேச்சாக மட்டுமன்றி டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் அக்காக்கள், மேல்நிலை வகுப்புகளில் பயிலும் அண்ணன் அக்காக்கள் ஆகியோரிடையேயும் பற்றி எறியும் பேச்சாக நடந்த சம்பவத்தின் நாயக நாயகி எங்கள் அணியின் பிரேமும் சங்கீதாவும். காலாண்டு தேர்வுக்கு 1 வார விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 2 வார இறுதிகளும் சேர்ந்து 10 நாட்கள் விடுமுறை என ஆனதால் சங்கீதா அவர் ஊருக்கு கிளம்பி சென்றார். அவர் ஊரிலிருந்து பிரேமுக்கு அவர் கடிதம் எழுதினார். பிரேமும் அதை வாசித்துவிட்டு சங்கீதாவுக்கு பதில் கடிதம் எழுதினார். விஷயம் இவ்வளவுதான். விடுமுறைக்கு அரை தினம் இருக்கும்போதே சங்கீதா கிளம்பி சென்று விட்டதால் விடுமுறையில் வீட்டு பாடமாக எழுதி வர வேண்டிய பாடங்களை அவர் குறித்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தன்னுடைய வகுப்பு பிரிவில் பயிலும் யக்கா பாட்ஷாவிடமோ மெஜுராவிடமோ கேட்டு தனக்கு உடனே பதில் எழுதுமாறு பிரேமிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். மற்றபடி ஊரில் அனைவரும் நலம் எனவும் எங்கள் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர் கிளம்பி போன 2 நாட்களில் நாங்களும் நலமா என்று கேட்டிருந்தார். அன்பும் பண்பும் மிக்க நண்பன் பிரேமுக்கு என ஆரம்பிக்கப்பட்டு இப்படிக்கே அன்புள்ள தோழி என முடிந்த அந்த கடிதம் எங்களாலும் வாசிக்கப்பட்டது என்பதால் அதன் உண்மைத்தன்மைக்கு நாங்களே சாட்சி. இருவர் வீட்டிலும் பரஸ்பரம் கடிதங்கள் பெரியவர்களால் வாசிக்கப்பட்டே தபாலுக்கு அனுப்பப்பட்ட விவரம் எங்களுக்கும் தெரியும். வியப்பாக எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே படவில்லை. மாறாக நாமும் யாருக்காவது கடிதம் எழுதும்போது நலம் விசாரித்து எழுத வேண்டும் என பேசிக்கொண்டோம். ஆனால் விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்த சங்கீதா முதல் ஆளாக வீட்டு பாடங்கள் எழுதிய நோட்டை ஆசிரியர் மேஜையில் வைக்க ஆங்கில ஆசிரியரும் வகுப்பாசிரியருமான ராஜசேகர் சார் சற்றே ஐயத்துடன், தட் லாஸ்ட் டே டு ஹாலிடே, நீ கிளாஸ்ல இல்லையே, ஊருக்கு போறேன்னு லீவில் போயிட்டியே, ஹவு டிட் யூ ரைட் ஆல் த வீட்டு பாடம் என கேட்க சங்கீதா அப்பா ஆஃபீஸ் போயாச்சே என்று சொல்லும் இயல்பான பாவனையில் பிரேம் தனக்கு எழுதிய லெட்டரில் வீட்டுப்பாட விவரம் எழுதியதாக சொல்லிவிட்டு சென்று அமர்ந்தார். ராஜசேகர் சார் பொதுவாக அமைதியானவர். ஆனால் ஆசிரியர் ஓய்வு அறையில்
அவருக்கு அடுத்த இருக்கை MAN சாருடையது என்பதால் அவ்வப்போது அந்த பாதிப்புக்கு உள்ளாவார். பிரேம் தனக்கு கடிதம் எழுதியதாக சொன்னதை விட சங்கீதா அத்தனை இயல்பாக அதை சொன்ன விதம்தான் ராஜசேகர் எனப்படும் VRS சாரை பதட்டத்திற்குள்ளாக்கியது. மறுபடி சங்கீதாவை தன் மேஜைக்கருகே அழைத்து விஷயத்தை விவரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்ள சங்கீதா தனக்கே உரிய புன்னகையுடன் நடந்ததை சொன்னார். பிரேம் முகவரி உனக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விக்கு சங்கீதா சொன்ன பதில் VRS சாரை நெஞ்சடைத்து போக வைத்தது. வார வாரம் அவங்க வீட்டுக்கு போய் தான் பேசிட்டு விளையாடிட்டு வரேன் இல்லையா சார், எனக்கு அட்ரஸ் தெரியும். தெய்வநல்லூர் மாதிரியான ஊரில் வார இறுதியில் ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு பெண் சென்று பார்த்து பேசிவிட்டு வருவது என்பது அவருக்கு குட்டிப்பாம்பு வாயில் கோழி முட்டையை வைத்தது போல இருந்தது. அன்று அவருக்கு வகுப்பு எடுக்கவே ஓடவில்லை. எதையோ பேசி ஒப்பேற்றி விட்டு கிடந்து தவங்குதார்ல. பாடத்தை சொல்லிட்டு சங்கீதாவையே பார்ப்பாரு. அந்தாக்கில் போயம் சொல்ல ஆரம்பிச்சிருவார். பழையபடி சங்கீதாவை பார்ப்பார். கிராமர் சொல்ல ஆரம்பிச்சிருவார். பழையபடி சங்கீதாவை பார்ப்பார். 2ஆம் பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவார். யக்கா பாட்ஷாவின் கண்ணால் கண்ட சாட்சி அறிக்கை. வகுப்பு நேரம் முடிவடைந்ததற்கான மணிச்சத்தம் கேட்டதும் RVS சார் ஆசிரியர்கள் அறையை நோக்கி ஓடினார் என்றுதான் மெஜுரா சொன்னார். ஆசிரியர்கள் அறையில் செயற்குழு விவாதம் முடிந்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள் ஆசிரியர்கள் அறைக்குள் பொதுக்குழு விவாதம் நடந்தது. மதிய உணவு இடைவேளையில் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் செல்வி அக்காக்கள், கலைச்செல்வி, தமிழ்ச்செல்வி ஆகிய தோழிகள் இணைபிரியா நட்பினால் செல்விக்கள் என அழைக்கப்பட்டனர். எங்கள் வகுப்புக்கு வந்து பிரேம் யார் என கேட்டு விசாரித்து சென்றனர். பிரேம் மதிய உணவு உண்டு முடித்து கை கழுவ சென்றிருந்ததால் மாலை இடைவேளையின் போது டீச்சர் ட்ரைனிங் வகுப்பருகே பிரேமை வர சொல்லுமாறு சொல்லி சென்றார்கள். அவர்கள் சென்ற 7வது வினாடியிலிருந்து 11ஆம் 12ஆம் வகுப்பின் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் அண்ணன்கள் அக்காக்கள் பிரேமை தேடி வர ஆரம்பித்தனர். முதலில் சுதாரித்தவர் சிவாஜி தான். வந்த அண்ணாக்களிடம் பிரேமை தேடும் காரணம் கேட்டபோது எவருமே சரியான பதிலை சொல்லாததால் சிவாஜி எச்சரிக்கை அடைந்தார். என்னை பிரேமிடம் அனுப்பி வகுப்பு தொடங்கும் மணி அடிக்கும் வரை பள்ளிக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலிலேயே இருக்கச் செய்தார். வந்தவர்களில் இரு கோஷ்டியார் பிரேமுக்கு சங்கீதாவை எப்படி தெரியும் என கேட்டு கூடுதல் தகவல் அறிய முற்பட்ட போதுதான் சிவாஜி பிரிவில் என்னவோ நடந்திருக்கிறது என கச்சிதமாக யூகித்தார். அதன்பின் பிரிவில் இருக்கும் பழைய மகாத்மா அணியின் யக்கா பாட்ஷாவை இலவம்பஞ்சு மரத்தடிக்கு வர சொல்லி விசாரித்த போதுதான் சிவாஜிக்கு நடந்த விஷயம் தெரிய வந்தது. அதற்குள் வகுப்பு தொடங்கும் மணி அடித்துவிட பிரேமும் நானும் உள்ளே வந்துவிட்டோம். பிற மாணவர்கள் வந்து விசாரிக்கும் முன் முந்திக் கொண்ட சிவாஜி மிகச் சுருக்கமாக விவரத்தை பிரேமிடம் சொன்னார். சற்றே யோசித்த பிரேமும் சிவாஜியும் அடிக்குரலில் பேசிக்கொண்ட விவரங்கள் என் காதுக்கு வரவில்லை என்றாலும் பிரேம் 3 நொடிகளில் சொன்ன ஒற்றை வரியை கேட்ட சிவாஜி முகத்தில் பதட்டம் மறைந்து இயல்பு நிலை தெரிந்தது. அதை கண்ணுற்ற எங்களுக்கு இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் நுட்பத்தை பிரேம் கண்டுபிடித்து விட்டார் என புரிந்தது. மதிய வகுப்புகளில் முதல் வகுப்பு மீசை சாருடையது என்பதால் அதிகம் பதட்டப்பட வேண்டியதில்லை என ஆறுதல் கொண்டோம். மீசை சார் வரும்போதே ஓரக்கண்ணால் பிரேமை கவனித்தவாறே வருவது தெரிந்தது. இயல்பாக இருப்பது போல பாடத்தை ஆரம்பித்தவருக்கு 5 நிமிடங்கள் கூட தாங்க முடியவில்லை. பிரேமை தன் இருக்கை அருகே அழைத்தார். உரையாடல் 20 வினாடிகளில் முடிவடைந்தது. மீசைக்குள் ஒரு இளநகை அரும்புவதை எங்களால் உணர முடிந்தது. அதன்பின் வகுப்பு வழக்கத்தை விட இனிமையாக போனது. சரியாக பள்ளி விடும் நேரம் பிரேம் ஆசிரியர் அறைக்கு அழைக்கப்பட்டார். சிவாஜி இதை எதிர்பார்த்திருந்ததால் என்னை தன்னுடன் இருக்க வைத்திருந்தார். நாங்கள் இருவரும் இலவம் பஞ்சு மரத்தடிக்கு வந்தபோது யக்காவும் நைனாரும் காத்திருந்தார்கள். நால்வருமாக பியூன் அண்ணனுக்கு தெரியாமல் பெரிய வகுப்பு கட்டிடங்களுக்கும் சோதனை சாலை கட்டிடத்துக்கும் இடையே இருக்கும் சந்து வழியே வந்து பின்புறத்தை அடைந்து அப்படியே மேற்காக சுற்றி வந்து ஆசிரியர் ஓய்வறையின் பின்பக்க சன்னலை அடைந்தோம்.
பிற்பகல் சூரியன் அறைக்குள்ளே கதிர் வீசாமல் இருக்க தென்னந்தட்டியால் மறைக்கப்பட்ட சன்னல் என்பதால் எங்களை ஆசிரியர்களிடமிருந்து மறைத்தும் அவர்களை எங்களுக்கு காட்டியும் கொடுத்தது. வடிவமாக போடப்பட்ட டெஸ்க் பெஞ்சுகள், நடுவே கொலை அரங்கில் நிறுத்தப்பட்ட அடிமை வீரன் போல பிரேம், மீசை சார், தமிழ் சார் இருவரும் அடுத்தடுத்து அமர்ந்திருந்தார்கள். MAN சார் எனப்படும் ஆவுளை நாயகம் சார்பால் தான் முதலில் ஆரம்பித்தார். உனக்கு என்ன பெரிய எம்ஜிஆர்னு நினைப்பால? வயசுக்கு மீறின வேலையை பார்த்துருக்க. அவர் முகத்தில் இருந்தது புன்னகையா கடும் எரிச்சலால் வந்த சுருக்கங்களின் வளைவா என தெரியவில்லை. சார், நான் என்ன பண்ணதுக்கு இப்படி கேட்குறீங்க சார்? பிரேம் முகம் மாறவே இல்லை. MAN சாருக்கு நம்பவே முடியவில்லை. டவுசர் போட்ட பய சார், என்ன கேள்வி கேட்காம பார்த்தியடா? பிறக்கையிலே கூட பிறந்த கொழுப்புல்லா, நெய்யூற்றி வளர்க்காங்கல்லா, செவிலையே 2 விட்டு திருப்பி இருக்கணும். அந்த மாணிக்கு இந்த மீசை கிடந்து குறுக்க பாஞ்சிட்டான். மாலை 6 மணி அளவில் கருத்த பாண்டியார் டீக்கடை சந்திப்பில் MAN சார் குமுறல் 1. MAN சட்டென உணர்ச்சி வசப்பட்டார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு எகத்தாளம் பேசுதியோ? குரு சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு வக்கனையா கோவில் மண்டபத்தில் பேசினா ஆச்சா? மரியாதையா சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? பிரேம் இம்முறையும் அசராமல் கேட்டார். சார், நீங்கள் கேட்கறது புரியல சார். நான் என்ன செஞ்சேன் சார்? இம்முறை SPB சார் எனப்படும் பூசை பாண்டி சார் குறுக்கிட்டார். ரொம்ப நடிக்காத. எதுக்கட லெட்டர் எழுதின? இந்த வயசில் செய்யலாமாடே? படிக்கிற பையனா என்னன்னாலும் செய்யறதா? பிரேம் முகம் இன்னும் பணிவாக மாறியது. யாருக்கு லெட்டர் எழுதினேன் சார்? 9th படிக்கிற சங்கீதாவுக்கு நீ லெட்டர் எழுதினில்லையா? அவளே கிளாஸில் சொல்லிட்டாடே, ஒரு பையன் வயசு வந்த பொம்பளை பிள்ளைக்கு லெட்டர் எழுதலாமாடே? ராஜசேகர் எனப்படும் VRS சார் தன்னையும் விசாரணை குழுவில் இணைத்து கொண்டார். பிரேம் இப்போது நேரடியாக பேச ஆரம்பித்தார். சார், நான் சங்கீதாவுக்கு லெட்டர் எழுதலையே சார். MAN சார் ரத்த அழுத்தம் எகிர பாய்ந்தார். விளையாடுதியா? அவளே நீ எழுதின லெட்டரை பார்த்து தான் வீட்டு பாடம் எழுதுனேன்னு சொல்லியிருக்கா. நீ என்ன எங்களெல்லாம் மண்டல ஒன்றும் இல்லாதவங்க, உனக்குத்தான் பரம்பரையாக அறிவு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க? வேகமாக எழுந்தவரை மீசை சாரின் கனமான குரல் உட்கார வைத்தது. இருங்க சார், அவன் சின்ன பையன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல போகிறான். அதை விட்டுட்டு அவனை போட்டு மிரட்டுனா? பிரேம், நீ ஒழுங்காக சொல்லுட. நீ லெட்டர் எழுதினியா? யாருக்கு எழுதின? என்ன எழுதின? எதுக்கு எழுதின? மீசை சார் பிரேமை கேட்ட கேள்விகள் மூலம் பிற எல்லோரையும் வாயை மூட வைத்தார். பிரேம் நொடிநேரம் மட்டுமே மீசை சாரை ஏறிட்டு பார்த்தார். பிறகு பார்வை AMN சார், RVS சார், SPB சாரை மாறி மாறி தொட்டு செல்ல கைகளை குறுக்கே கட்டி கொண்டு அழுத்தமான குரலில் சொன்னார். சார், நான் லெட்டர் எழுதினது சங்கீதா அப்பாவுக்கு. MAN RVS இருவரும் குழப்பமானார்கள். சங்கீதா பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கு மத்தியானமே அரை நாள் லீவு போட்டுட்டு ஊருக்கு போனதுனால அவளுக்கு லீவு வீட்டு பாடம் என்னன்னு தெரியல. அதனால எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதி வீட்டு பாடம் என்னென்னு என்னை கேட்டு எழுத சொல்லியிருந்தா சார். நான் அவங்க கிளாஸில் கேட்டு அவங்க அப்பாவுக்கு லெட்டரில் எழுதி அனுப்பினேன் சார். பிரேம் முகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பது போல இருந்தது. MAN RVS இருவரும் தண்ணீரில் முக்கி எடுத்த கோழி போல கண்கள் உருள குரல் எழும்பாமல் இருந்தார்கள். SPB சற்று சுதாரித்தார். அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? எப்படி தெரியும் சார்? நானும் சங்கீதாவும் நேரு ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். 8th வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். SPBயால் மட்டுமல்ல, பிற ஆசிரியர்களாலும் அந்த வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. ஆம்பளையும் பொம்பளையும் எப்படி சார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? ஒரு வரமுறை இல்லையா? ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா சார்? இவனுக்கு ஆட்களே இப்படித்தான் சார். இவனுக்கு எதையாச்சும் செஞ்சு வச்சுட்டு அவனுக்கு மட்டும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு வந்துடுவானுங்க. நம்ம பிள்ளைங்க இதை பார்த்து கெட்டு போயிடுங்க.
இதே வேலை தானே இவனுக்கு. கருத்து பாண்டியார் டீக்கடை சந்திப்பில் எம்ஏஎன் சார் குமுறல் 2. பிரேம் அதன் பின் எங்கள் நட்பு வட்டத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் சொன்னார். நாங்கள் எவ்வாறு சேர்ந்து படிக்கிறோம், படிப்பில் ஒருவருக்கொருவர் எப்படி உதவி கொள்கிறோம், நூலக வாசிப்புக்கு எப்படி குழுவாக செல்கிறோம், கோவிலுக்கு எப்படி குழுவாக சென்று வழிபடுகிறோம் போன்றவற்றை சுருக்கமாக சொல்லி விளக்கினார். முகத்தில் ஈயாடவில்லை என்ற சொல்லுக்கு இப்போதும் எங்களுக்கு தோன்றும் காட்சி பிரேம் பேசியதும் எம்ஏஎன் ஆர்விஎஸ் எஸ்பிபி சார்பாளர்களின் முகம் போன போக்குதான். தமிழ் ஆசிரியர் ஜெயராஜ் சார் லேசாக அசைய மீசை சார் பேசினார். சார், சின்ன பிள்ளைக பொறுப்பாக படிக்கணும்னு லெட்டர் எழுதி வீட்டு பாடம்லாம் எழுதிட்டு வந்தா இது ஒரு விஷயம்னா சார் விசாரணை. ஹெச்எம் காதுக்கு போச்சுன்னா யாரை கேட்டு விசாரிச்சிங்கம்பார். 2 பேருக்கும் அவங்க வீடுகளுக்குள்ளே பழக்கம் இருக்குது. இதில் லெட்டர் எழுதிக்கிட்டால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்க போகிறாங்க. இங்கே நம்ம ஸ்கூலுக்குள்ளே இதுவரையில் அவங்க ஏதாச்சும் தவறு செய்திருக்காங்களா? இல்லையே. இதெல்லாம் நாம் விசாரிக்க வேண்டிய விஷயமா சார்? வாங்க சார், கிளம்பலாம். மீசை சார் எவரையும் எதிர்பாராமல் பையை எடுத்துக்கொண்டு ஜெயராஜ் சாரை அழைத்து கொண்டு புறப்பட்டார். பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிளம்புனா எப்படி? ஒரு மரியாதை இல்லையா? அவனையும் அந்த பிள்ளையையும் அம்மா அப்பாவை வர சொல்லி கண்டித்து அனுப்ப வேண்டாமா? இப்படியே விட்டால் காலுக்கு கீழே கிடக்க வேண்டியதெல்லாம் தலையெடுத்து ஆளுன கதையால் ஆயிரும் என்ன ஆயிருச்சே இப்பெல்லாம். வேற எங்கோ பார்த்து கொண்டு எம்ஏஎன் கேட்டார். மீசை சார் திரும்பவே இல்லை. இதென்ன சர்க்குலர் போட்ட மீட்டிங்கா? பேரண்ட்ஸை வர சொல்லணும்னா ஹெட்மாஸ்டர்கிட்ட விவரம் சொல்லியிருக்கணும். அவர் தான் வர சொல்லணும். அப்படியே சொல்லணும்னா வகுப்பாசிரியர் நான் தானே. நான் சொல்லிக்கிடுவேன். எட பிரேம், நீ கிளம்புட. இனிமேல் நீ வகுப்பாசிரியர் அனுமதி இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, தெரிஞ்சுதா? பிரேம் பொதுவாக நன்றி சார் என சொல்லிவிட்டு மீசை சாருக்கும் தமிழ் சாருக்கும் நடுவில் நடந்து வெளியே வந்தார். நாங்களும் அவரை உடனே சந்தித்து பாராட்டுவதற்காக சன்னலிலிருந்து திரும்பும்போதுதான் எங்களுக்கு பின்னால் 4-5 மேல்நிலை வகுப்பு அண்ணன்களும் எங்களைப் போலவே உள்ளே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்தோம். நாங்கள் பேசும் முன்பே வாயில் விரல் வைத்து சப்தம் போடாமல் இருக்கும்படி சைகை செய்தவர்கள் எங்களை போகச் சொல்லிவிட்டு தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் விரைந்து வந்து பள்ளிக்கு வெளியே பிரேமை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தோம். எவனுக்கு என்னென்ன வேலைன்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லி வச்சிருக்காங்க? அதை விட்டு போட்டு காலுக்கு உதவுதேன்னு செருப்பை கொண்டு அலமாரியில் வச்சா மாதிரி. என்னத்தை சொல்ல, பழைய கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் போனதுனால துளுத்து போச்சு இவனுக்கு. பஞ்சாயத்தில் உட்காராமல் நின்றுக்கிட்டே துண்டால் வாயை பொத்தாமல் பேசக்கூடாத பயெல்லாம் நாம் பேசும்போதே எந்திரிச்சு போகிற பவுசையெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையெழுத்து. நாடு நாசமாகத்தான் போக போகுது. கருத்து பாண்டியார் டீக்கடை சந்திப்பில் எம்ஏஎன் சார் குமுறல் 3. இந்த சம்பவத்துக்கு பிறகு எங்கள் மேல்நிலை பள்ளி வாழ்க்கை மாறியது. அதுவரை சிறுவர்களாக இருந்த நாங்கள் சற்று விவரம் தெரிந்தவர்களாக ஆக்கப்பட்ட நிகழ்வுகளின் துவக்கமாக இந்த நிகழ்வு அமைந்து விட்டது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.